முருகா. என் அன்பு பிள்ளையே, 2 நிமிடம் தருகின்றேன். அதற்குள் நீ இதை தொட்டு விட்டால் சந்தோஷ செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். நான் சொன்னதை கேட்ட மறுகணமே உனக்கு நல்லது நடப்பதை போன்ற உணர்வு உன்னுடைய மனதில் நிச்சயமாக தோன்றும் பிள்ளையே. இடர்கள் உன் வாழ்க்கையில் சூழ்ந்து உன் மனம் சோர்ந்து போய் உள்ளது. அடுத்து என்ன செய்வது என்று கூட தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றாய். நாள்தோறும் பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், துரோகங்கள் இதை மட்டுமே சந்தித்துக் கொண்டு இருக்கின்றாய். மாறாக இந்த சந்தோஷம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் வராது என்று ஒவ்வொரு கணமும் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். கவலை கொள்ளாதே தங்கமே. உன் மனதில் இருக்கும் அனைத்துமே உன் அப்பன் முருகன் நான் அறிவேன். இடர்கள் உன்னை சூழ்கிறது என்றால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயம் நடக்க போகின்றது என்று அர்த்தம். பல கஷ்டங்கள் சந்தித்த நீ இனி சந்தோஷமாக இருக்க போகின்றாய். உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ, கீழ்த்தரமாக நடத்தினாலோ, இல்லாதது பொல்லாததையும் சொன்னாலோ அதற்கெல்லாம் உன் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி பதில் சொல்ல நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன். நான் எப்பொழுதும் உன்னை நோக்கியே உள்ளேன். என் கண் இமை போல் ஒவ்வொரு கணமும் உன்னை காப்பேன் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நான் தீபத்தை ஏற்றி வைத்தேன். இனி உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாக எரிய போகின்றது. இனி சகல சௌபாக்கியங்களும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் மகிழ்ச்சியுடன் நீ வாழ்வாய். உனக்கான சந்தோஷ செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். கடல் போல துன்பம் வந்தாலும் கவலை உனக்கு எதற்கு? கரையிலே நான் காத்து கொண்டு இருப்பேன். அதனால் கலங்காதே. உன்னுடைய சோதனை காலம் முடிய போகின்றது. இனி நீ தொட்டது துலங்கும் தங்கமே. நினைத்தது நடக்கும். படிப்படியாக உயர்ந்து புகழின் உச்சத்தை நீ தொட போகின்றாய். தடைகள் என் பாதைதான், ஆனால் தோல்வி என் நிலை அல்ல. என் அப்பன் இருக்கும் போது என்று நீ மனதிற்குள் சொல். எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டாய். இனி வரும் நாட்கள் உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்க போகின்றாய். சந்தோஷமாக இரு. இது உன் அப்பன் முருகன் வாக்கு.